நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கெடேரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிலவத்தில் இருந்தது. இதெல்லாம் நல்ல குழாய் டைம் எம்எல்ஏயே ஏறிடுச்சு. அப்புறம் கண்ணுக்குட்டி மேலே 2 டைமு நல்லா குழாய் அடிச்சிருந்தங்காட்டி சரி இன்ஜெக்ஷன் போடுறவரை சொன்னோம். அவரு வந்து பார்த்துட்டு அண்ணா 2 இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்கண்ணா, ஏன்னா அப்போ தான் ஒரு செமன் பிடிக்கலினாலும் இன்னொரு செமன் பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு சரி ஓகேங்க நான் 2 போட்டுறேன்னு 2 எடுத்துகிட்டு இருக்கிறாரு. எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே அவருக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து வச்சு சுடுதண்ணி வச்சுருந்தோம். அதில் எடுத்து எல்லாம் உள்ளே போட்டு எல்லாமே நீட்டாக தான் எடுத்தார். எடுத்து கை க்ளவுஸ் போட்டுட்டு சரி கண்ணுக்குட்டி எங்கே இருக்குங்க அப்படின்னாரு. இதோ பாருங்கள் அங்கே எட்டி பார்க்குறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்ததுக்கப்புறம் எச்சா கத்த ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு 2 இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கிட்ட போகிறோம். தலைக்கு மேலே குதிக்குது கண்ணுக்குட்டி. அப்புறம் நல்லா இழுத்து கட்டி ஃபுல்லாக நிற்கவே இல்லை, சுற்றிக்கிட்டே இருந்தது. அப்புறம் அவர் போட ஆரம்பித்தார். போடுறக்கே கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆகிப்போச்சு. சுற்றி அப்புறம் நல்லா இறுக்கி பிடிச்சதுக்கப்புறம் தான் கண்ணுக்குட்டி நின்றுச்சு. நான் ஜோப்பில் போட்டுட்டு வீடியோ எடுத்தேன், அதனால் வீடியோ சரியாக கவர் ஆகலை. ஃபோட்டோ கரெக்டாக பக்கம் தானுங்க. என்னதான் பழைய முறை காளையாக இருந்தாலும் இப்போ சிந்து கண்ணுக்கு பார்த்துட்டிங்கன்னா சிந்து கண்ணு ஹச்எஃப்க்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே காங்கை வரைக்குமே இன்ஜெக்ஷன் வந்துருச்சு. ஒரு விவசாயி செலவு பண்ணி ஆட்டோக்கு இன்றைக்கி எடுத்தோம்னா 500 செலவு பண்ணி கூட்டி ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜெக்ஷன் போடுறது, கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் போட்டால் 300 வாங்குறாங்க நம்ம கைக்கு. இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி போட்டுவிட்டு போயிடுறாங்க. பார்த்துட்டிங்கன்னா எங்கள் தாராபுரம் வட்டாரத்துலேயே சிந்துக்காலைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 தான் இருக்குது. ஏன்டா காலசேத்தில் இன்ஜெக்ஷன் போடுறோன்னு பார்த்துட்டா காலசேத்திரக்கு கிட்டத்தட்ட 500 ஆகும். காலைக்கு 300 கொடுக்கணும், 800 செலவு பண்ணணும். இன்ஜெக்ஷனாக இருந்தால் 300 முடிச்சுக்கலாம். ஓகேட்டு அவர் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு கிளம்பிட்டார். அண்ணா கொஞ்சம் தூக்கி கட்டுங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லி நம்ம கண்ணுக்குட்டியை தூக்கி கட்டிட்டு அப்படியே தண்ணி அடிச்சு விட்றலாம். முதுகுக்கு தண்ணி அடிச்சோம்னா முதுகு அந்த ஹீட்டு இதெல்லாம் இறங்கி குளிர்ச்சியாக இருக்கும். பார்த்தீங்களா சேட்டை அப்படின்ட்டு போய் கட்டி ஓசை எடுத்து ஃபுல்லாக முதுகுக்கு ஃபுல்லாக தண்ணி அடித்தாச்சு. அடிச்சுட்டு என்னடா இன்ஜெக்ஷன் போட்டிருக்குறாங்கன்னு அதே கவரை எடுத்து நம்ம வாஷ் பண்ணி என்ன இன்ஜெக்ஷன் பார்க்கலாம், புல்லு ஃபோட்டோவை பார்க்கலாம், நம்பர் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்தால் ஈகேடி ஜெர்சி கிராஸு தான் போட்டிருந்தாங்க. நம்மளும் 2 ஃப்ரெண்ட்ஸை கழுவி சரி என்ன தான் போட்டிருக்குறாங்கன்னு பார்க்கலாம். என்ன நம்பராக இருக்கும்? 2மே ஒரே இன்ஜெக்ஷனா? எல்லாமே மொபைலில் எடுக்கிற வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். 2மே நல்ல இன்ஜெக்ஷன் தான். கொஞ்சம் புல்லு தான் வேறு இருந்தாலும் 2மே நல்ல இன்ஜெக்ஷன் தான். சரி அந்த புல்லை கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கலான்ட்டு கண்ணுக்குட்டி கொண்டு போய் மேலே தலை தூக்கி கட்டிட்டு 1 மணி நேரத்துக்கு அந்த புல்லை சர்ச் பண்ணால் இந்த புல்லு தான் போட்டிருக்குறாங்க. சரி பார்க்கலாம், இந்த தடவை சனை நின்றுச்சுன்னா சந்தோஷம்.